தீபம் இயற்கை டிவி வழங்கும் ஆன்மீகம் தரும் ஆன்மபலம். திருச்சிற்றம்பலம். ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றம் மனம் கமிழ நின்ற மறையோனே. சிவா. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்னைக்கு சூலூர் செந்திலாண்டவர் மண்டபத்தில் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக நடத்தப்படுகின்ற திருவிளக்கு பூஜையை பார்க்க போகிறோம். பொதுவாக திருவிளக்கு பூஜை நடத்துறது நம்ம வீட்டில் நடத்தினா நம்ம குடும்ப நலம் வேண்டிக் கொள்வோம். அதே சமயத்தில் ஒரு கோயிலில் பொது இடங்களில் நிறையா பேர் கூட்டமாக சேர்ந்து திருவிளக்கு பூஜை நடத்துறது உலக அமைதி வேண்டும், தன் சமூகம் நல்லா இருக்க வேணுங்கிறதுக்காக இந்த திருவிளக்கு பூஜையை செய்வாங்க. அப்படி செய்கிற போது அனைத்து தெய்வங்களையும் போற்றியோம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சக்தி ஒரு யாகம் வளர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த திருவிளக்கு பூஜை அமையும். அதில் பெண்கள் மனமாற அமைதியாக இறைவனை வேண்டுவதால் அந்த சக்தி கண்டிப்பாக பிறக்கும். எங்கள் தர்ம பரிபாலன சபை எங்கள் முன்னோர்கள்லாம் சேர்ந்து 120 ஆண்டுகளுக்கு முன்பு அவனாசியில் ஒரு இடத்த கொடுத்து நம்ம சமூக ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக அங்கே ஒரு சபையை உருவாக்கி அந்த அவனாசியப்பர் திருக்கோயிலுக்கு அணுதினமும் பூக்களை கொடுத்து முக்கியமான விசேஷ காலங்களில் நாங்கள் அங்கே போய் அந்த தெய்வத்தை வணங்கி மிகச்சிறப்பாக ஒவ்வொரு வழிபாடும் செய்துட்டு வருவோம். ஆனால் சில பேர் இது பிடிக்காம சும்மா தடை செய்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. நாங்களும் ஒரு 25 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். நாங்களும் நீதிமன்றத்தை அணுகி தொடர்ந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த இறைவனுக்கே தெரியும் எங்களது சிவத்தொண்டு எப்படி என்று. அவர் எங்களுக்கு நல்ல வழி காண்பிப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். நீதிமன்றத்தையும் நாம் நம்பிக்கொண்டு நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கே இவ்வளவு நிலைமைனா பார்த்துக்குங்களே. அதனால தான் அந்த இறைவன் கிட்ட நாங்கள் முறையிடுறதுக்காக இந்த திருவிளக்கு பூஜையை வச்சுருக்கிறோம். இந்த அற்புதமான திருவிளக்கு பூஜையை எங்கள் பெண்கள் எல்லாரும் இணைந்து செய்ய போகிறாங்க. இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி கொடுப்பதற்காக புத்தரச்சல் ஆறுமுகம் சிவாச்சாரியார் அவர்கள் முன்வந்து செய்ய இருக்கிறார். திருவிளக்கு பூஜையை பற்றி அவரும் சில கருத்துக்கள் கூறியிருக்கிறார். அதையும் கேளுங்கள். இன்றைக்கி திருவிளக்கு பூஜை முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பரதநாட்டியம் இருக்குது. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் சாமிகளை குமரன் கோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு எழுந்தருளிய வர வச்சு இங்கே பூஜைக்கு வச்சு, ஏன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான சிவபுராணத்தை நமக்கு கொடுத்தவர் மாணிக்கவாசகர் சுவாமிகள். இறைவனோட ஐக்கியமானவர். அவரை வச்சு திருவாதிரை நட்சத்திரம் வந்தோடனே நாங்கள் எல்லாம் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த திருமாங்கல்ய பூஜை சிறப்பாக நடத்துவோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சிவனடியார்கள், சிவகோத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக எங்களுடைய வாரிசு 5 வயது சரண்யா ஆனந்த் அவர்களின் புதல்வி கயல்வெளி அந்த சிவபுராணத்தை அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே எப்படி உச்சரித்து ஒப்புவிக்கிறாங்கன்னு தனி வீடியோவாகவே போட்டிருக்க. அதையே நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இரவுலாம் நாங்கள் தூங்கவே மாட்டோம். ஏன்னா அடுத்த நாள் ஆருத்ரா தரிசனம் எங்கள் அவனாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் போயிடுவோம். எப்போ இரவு 2 மணிக்கு புறப்பட்டு 3 மணிக்கு அங்கே போயிடுவோம். விடிய தூங்க மாட்டோம். எதுக்குன்னா அங்கே ஆருத்ரா தரிசனத்துக்கு முன்பு சந்திரசேகர பெருமானுக்கும் சிவகாமி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெறும். ஏன்னா
சிவன் வந்து அபிஷேக பிரியர். அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்துடும். அந்தளவுக்கு பலவிதமான திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள். அதையே நம்ம லைவாக கூட நம்ம தீபம் இயற்கை டிவியில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஆருத்ரா தரிசன நிகழ்வுக்கு நாங்கள் போய் அன்னைக்கு இரவே உட்காந்து எல்லா பழங்களும் வாங்கிட்டு வந்து அதைய சாறு பிழிஞ்சு எடுத்து பாத்திரங்களில் அடைச்சி குடங்களில் அடைச்சி இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு தன்னார்வலர்களெல்லாம் அங்கே போய் அந்த ஆருத்ரா தரிசன அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஆருத்ரா தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து இந்த சிவனை வணங்கி வருவோம். நீங்களும் இந்த வைபவத்தில் கலந்துக்குங்க. நியாயமாக எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும், தர்மம் செழிக்க வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த தர்மபுரி விமான சபையில் 120 ஆண்டுகளாக இந்த சிவத்தொண்டை செய்து வருகிறோம். இந்த நிகழ்வுகளை பார்த்து நீங்களும் புண்ணியமடையுங்கள். நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். 500 வகை பொங்கு செட்டிமாருடைய இந்த மாங்கல்ய நோம்பில் எல்லோரும் எல்லா குலத்து பெருமக்களும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய குலம் தழைப்பதற்கு நம்முடைய தரும பரிவான சபையில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுடைய இல்லங்களிலே இருக்கின்ற இருள் நீங்கி வேண்டுவார்க்கு வேண்டுவார் ஈவான் கண்டாய் என்று சொல்கின்றது தேவார். நமக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த இடத்துல வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நாம் இந்த இடத்துல என்ன வேணுமோ அது கிடைக்கும். அதை மனசில் நினைக்கணும். நாம் இப்படி ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டில் கலந்துக்கிறது நமக்கு பெருமை, நம்முடைய சமுதாயத்துக்கு பெருமை. நாம் இந்த இடத்துல இந்த பூஜனை செய்கிறோம்னா அது கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளவோ பேர் எவ்வளவோ நேரத்தில் வந்து இருந்தால் கூட அதை நாம் செய்ய முடியாது. அதுக்கு வேண்டுவது அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்கின்றது மணிவாசக பெருமானுடைய திருவாசகம். அவன் அருள் இருந்தால்தான் இந்த வழிபாட்டினை செய்ய முடியும் என்பதை கருதி எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அங்கே கார்த்திகை விளக்குக்கு அது கார்த்திகை விளக்கு ஏற்றுங்க. இங்கே விளக்கு ஏற்றுவாங்க. விளக்கு பூஜைக்கு முன்னாளுக்கு கார்த்திகை விளக்கு தெய்வம் ஏற்றுங்க. கார்த்திகை விளக்கில் ஓம் சிவாய நம வாத்தியம். இல்லக விளக்கது இருள்கடுப்பது, இல்லக விளக்கது இருள்கடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயதே. எல்லோரும் அந்த கீர்த்தத்தை எடுத்துக்கங்க. தீர்த்தம் வச்சுப்பாங்க ஒரு சொம்பில். அதை எடுத்து அப்படியே தெளிங்க. விளக்கு மேலே தெளிச்சுட்டு பார்த்துங்க. ஓம் பாரிடை ஐந்தாய் வரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் இகழ்ந்தாய் போற்றி, தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, ஆக்கை உணடும் கோயிலாய் உணர்ந்தாய் போற்றி, தூயன ஜோதி ஆனவா போற்றி, உயிர்க்குயிர் ஆனவா போற்றி, மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி, எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி போற்றி. திருவிளக்கினை விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விளக்கை எல்லாரும் விளக்கு ஒரு முகமாக ஏற்றி அந்த விளக்கிலே ஒரு தீர்த்தத்தை 2 பூவை எடுத்துக்கங்க. 2 பூவை எடுங்க. பூவு 2 பூவை எடுத்து பூ 2 எடுத்துக்கங்க. 2 பூவை எடுத்துக்கங்க. எல்லாரும் 2 பூவை எடுத்துக்குங்க. கையில் 2 பூவை எடுத்து தீர்த்தத்தில் தொட்டி இருகரம் கூப்பி வணங்குங்க. திருவிளக்குக்கு முன்னால் வணங்குங்கள். இருகரம் கூப்பி வணங்கணும். விளக்கு ஏற்றிட்டு தீர்த்தத்தை தொட்டுட்டு பூவை 2 எடுத்துக்கிட்டு வணங்குங்க. அப்படியே சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடு நான் சொல்கிறத அப்படியே சொல்லு, மந்திரத்தை சொல்லிட்டு அப்படி வழிபாடு செய்யுங்க. ஓம் தூண்டு
அப்படியே எடுத்து அந்த காட்சி விளக்க காட்டுங்க. ஓம் இல்லக தலம்போடு மறந்தறிய தமிழோடு இசைபாடு மறந்தறிய நலம் தீங்கில் உன்னை மறந்தறிய நலம் தீங்கில் உன்னை மறந்தறிய உண்ணாமம் இன்னாவில் மறந்தறிய உலகால் தலையில் பணிகொண்டு உழல்வாய் திருப்புகள் கைத்தளனி அப்பமுதவள் போதி கைத்தளனி அப்பமுதவள் போதி கங்கிய கரி மூடன் அடிபேதி அக்கட்டும் அடியவர் முற்றில் முறை மலர் கற்பகம் நேரினை மந்தமும் மதியம் வைத்திடும் மற்பொது திரள் போய மந்தகாணி மந்தலவீரணி துக்கரி புதனி மட்டவிழ் மலகொடு அடிவேணி முக்தி முற்படுகிறன் கடலி முதல் போனே முப்புறனே सर्वमंत्र स्वरूपिणी ओंकार रूपिणी शिवकाम सुंदरे शंकरातांगिनी रामगान प्रिय ओंकार रूपिणी शिवकाम सुंदरे शंकरातांगिनी रामगान प्रिय पीतांबरालंकृत मीनलोचनी पीतांबरालंकृत मीनलोचनी महामाये सर्वमर्दस्वरूपिणी ओंकार रूपिणी शिवगाम सुंदरे शंकरातांगिनी सामगान प्रिय पीतांबरालंकृत मीनलोचनी महामाये सर्वमर्दस्वरूपिणी तरितजं तति तकिट दीं दीं तजनजं तति तकिट दं 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 जनुजं जनु तकिट नं 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 दिमिजं दिमि
தக்கிட்ட தாம் தாம் சத்தம் தரிகட தக்க தீம் தீம் ஜன ஜனகட தக்க தொம் தொம் ஜென்னு ஜனகட தக்க நம் நம் திமி திமிகட தக்க தக்கிட்ட ஜம் தன்ன சஜம் ஜென்னு சஜம் கடதக்க தரிகட தொம் தாம் தாம் தக்கட தக்க தரிகட தொம் தாம் தத்தரி கட தக்க தரிகட தொம் இங்கார ரூபிணி துஷ்ட சம்ஹாரிணி சிம்மவாಹಿನಿ ರುದ್ರರೂಪಿಣಿ ಚಾಮುಂಡಿ ಘೋರ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ಭೈರವಿ ಸಕಲ ಮುನಿಗಣ ಪೂಜಿತೆ ಸೌಮ್ಯ ರೂಪಿಣಿ ಏಕಾರ ರೂಪಿಣಿ ದುಷ್ಟ ಸಂಹಾರಿಣಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ರುದ್ರ ರೂಪಿಣಿ ಚಾಮುಂಡೀಕಾರ ರೂಪಿಣಿ ದುಷ್ಟ ಸಂಹಾರಿಣಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ರುದ್ರ ರೂಪಿಣಿ ಚಾಮುಂಡಿ ಘೋರ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ. இந்த வருடத்தில் திருமணமான தம்பதியர்களை அழைத்து தர்ம பரிபாலன சபையின் சார்பாக அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி அவர்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து கூறி நமது செஞ்சேரிமலை முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்கள் மணமக்களை வாழ்த்திய அற்புதமான தருணம். சுமார் 1200 பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றார்கள். இரவு உணவு அனைவருக்கும் அற்புதமாக அடையுடன் வழங்கப்பட்டது. அதன் பின்பு அனைத்து தன்னார்வலர்களும் நாளை நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்திற்கு தேவையான அபிஷேகங்களை இரவு முழுவதும் உட்கார்ந்து பலரசங்களை பிழிந்து 32 வகையான பழச்சாறுகளை குடங்களிலும் ட்ரம்களிலும் நிரப்பி சூலூர் செந்திலாண்டவர் திருமண மண்டபத்திலிருந்து புறப்பட்டு RVS ஐயா அவர்கள் கொடுத்து உதவிய பஸ்ஸிலே அனைவரும் தன்னார்வலர்களும் ஏறி பழச்சாறுகளுடன் அவனாசியை நோக்கி புறப்பட்டோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம். அதிகாலை 3:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்னான் கருணையே ஏழை அறிவேனோ நின்னான் கருணையே ஏழை அறிவேனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பலவிதமான அபிஷேகப் பொருட்களால் பழங்கள் பழச்சாறுகளால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதை நீங்கள் தீபம் இயற்கை டிவியில் லைவாக பார்க்கலாம். அதன் பின்பு அலங்காரம் நடைபெற்றது. அதை நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்கலாம். தீபம் நகர் பை ரத்தினம் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் 30/1/2026 வரை மட்டுமே. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரிய ஒளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது. அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது. அருகிலுள்ள இடங்கள்: மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369. महादेव
धूपम् आग्रापयामि नवेद्यं भवस्वः निवेदयामि अमृतहारम् कुलान्नमृतोपहारमहानवेद्यं समर्पयामि ज्ञानं निद्रयान्नम् अमृतोपहारमहानवेद्यं समर्पयामि मधुपातानिधाय देवनिक्षं मधुमानो वनस्पति मधुमाहं वसुभ्यः गावो भवन्तनः मधुप अहमस्मि प्रथमजानुता स्या पूर्वं देवेभ्यो अमृतस्य नाय यो बाधताति सहिते पमा वाह अहमन्नमन्नमतन्तमा
ददामि அற்புதமாக ஆருத்ரா தரிசனம் கொடுத்துவிட்டு சந்திரசேகர பெருமானும் சிவகாமி தாயாரும் திருவீதி உலா புறப்பட தயாரானார்கள்.